நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் 2 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோவோடு நமக்கு காட்டுறாங்க. ஸோ எந்தெந்த பகுதியை நம்ம ஒரு ஃபிட்டாக வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை நீங்கள் ஒரு தடவையாக உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த வெப்சைட்டில் பாருங்கள், அவ்வளோ விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது அப்புறம் சர்ச்ல என்ன பண்றீங்க, மசில் அப்புறம் wiki.com டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஸோ வெப்சைட் உங்களுக்கு டைரக்டா ஓப்பன் ஆயிடும். நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், மேல் இல்லைனா ஃபீமேலை சூஸ் பண்ணிக்கலாம். நான் மேல் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க பாடி வெயிட் இருக்கு. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் மெனு இல்லைனா நீங்க ஃபீச்சர்டு செலக்ட் பண்ணிட்டு எந்த பகுதியை நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பகுதியை நீங்க ஒரு டேப் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்போ நீங்க டேப் பண்ண உடனே அது சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க இங்க பார்க்கலாம். சமல அதே மாதிரி மறுபடியும் மீண்டும் பார்பெல், அப்புறம் மறுபடியும் பேக் போயிடுங்க. அப்புறம் இந்த பகுதி அப்டாமினல். ஸோ அப்டாமினல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுக்குண்டான வீடியோ இதுல நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பகுதியும் நீங்க டேப் பண்ண வீடியோவா இந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். செமையான வெப்சைட்ல மசில் wiki.com ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பேல இந்த செட்டிங் ஒளிஞ்சிருக்கு. ஒருத்தர் உங்களுக்கு பணம் அனுப்பணும்னா கண்டிப்பா உங்களுடைய டீடைல்ஸ் அவருக்கு நீங்க ஷேர். அப்ப நீங்க கூகுள் பேயோட QR கூட அனுப்புறீங்க. அனுப்பும் போது இதையும் சேர்த்து அனுப்புங்க. அதான் என்னன்னு கேக்குறீங்களா, சொல்றேன், வரக்கூடிய வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க கூகுள் பேயை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர்ல ஒரு QR கோடு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதை நீங்க டேப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி QR கோடு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சரி, உங்களுக்கு ஒருத்தர் பணம் அனுப்பணும். எவ்வளவு அனுப்பணும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா அனுப்பணும். நீங்க இந்த QR கோடை அவருக்கு ஷேர். ஸோ QR கோடு மட்டும்தான் நீங்க ஷேர் பண்ணணுமா? அதோட சேர்த்து அந்த அமௌண்ட்டையும் நீங்க செட் பண்ணலாம்ல. அது எப்படி பண்ணணும்? அதாவது இங்கே இருக்கு டாப் ரைட்ல 3 டாட் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 ரூபா ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த UPI ஐடிக்கு பக்கத்துல பாருங்க 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இந்த QR கோடை நீங்க ஷேர் பண்ணுங்க. யார் உங்களுக்கு பணம் அனுப்பணுமோ அவர் இந்த அமௌண்ட்டை டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்கேன் பண்ண உடனே இந்த 100 ரூபா அமௌண்ட் அங்கே டிஸ்பிளே ஆயிரும். வித்தின் செகண்ட்ல அவர் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் பணத்தை. செம ஐடியால ட்ரை பண்ணி பாருங்க. சரி, வீடியோவை பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணீங்களா? இதை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.